மாலைகானில் நேற்று ஈவினிங் அன்லோடு பண்ணிட்டு கிளம்பிட்டு நைட்டு வந்து நம்ம சட்டானா தாண்டி லெஃப்ட் சைடு இந்தியன் ஆயில் பங்கில் படுத்து தூங்கிட்டோம். சரியான குளிருங்க. காலையில் 6 மணிக்கு தான் வண்டி எடுத்தேன். எந்திரிக்கவே முடியல. 4 மணிக்கு வாட்ச்மேன்கிட்ட எழுப்பிட சொன்னேன், பட் ஆனால் எந்திரிக்க முடியல. இப்போ வழியாக 6 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே வந்து சாக்கரி காடு டச் பண்ணியாச்சு. சாக்கரி காடு நிறைய டைம் வந்திருக்கேன், நம்ம வண்டியில் தான் ஃபஸ்ட் டைமு. நல்லா சருன்னு இறங்குங்க. நம்மளது எம்டி வண்டி, முன்னாடி தலைவர் போகிறாரு, அவர் கல் வண்டி, எத்தனை டன்னு தெரில, 14 வீலர், சும்மா பறகுறாரு. நம்மளே 50ல் போயிட்டுருக்கோம். எப்படி தான் இப்படிலாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல, எதுக்கு தான் இவ்வளோ வேகம் ஓட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தலைவர் சும்மா பறகுறாருங்க, சரியான வேகம். 5 வருஷமாகவே இந்த லைனில் வந்துட்டு தான் இருக்கேன். அப்போ இருந்து இந்த பாலம் வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்குமோ தெரிலிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாகவே இந்த பாலம் வேலையாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன எத்தனை வருஷம்னு தெரில. நம்ம லைன் ஃபீல்டுக்கு வந்ததே 4.5 5 வருஷம் தான் ஆகுது. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்தப்போ நம்ம தைவலுக்கு தான் ஃபஸ்ட் லோடு ஏற்றிட்டு வந்தேன். இந்த பாருங்கள், இந்த பாலம் தான் சொன்னேன், இன்னும் வேலையாக முடியல. அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. எல்லா காட்டிலையும் ஒவ்வொரு கோவில் வச்சுருக்காங்க இந்த சைடு எல்லாமே. ஆஞ்சநேயர் கோயில்னு நினைக்கிறேன், இல்லை சிவன் கோயிலான்னு தெரில. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலிங்களே எம்டியில். நம்ம எம்டியில் பாருங்கள், நானும் 50 குறையாமல் தான் இறங்கிட்டு இருக்கேன். ஸோ இவர் தாங்க நான் சொன்னேன், கல் வண்டிக்காரரு. தலைவர் கல் அமுத்தலோடு வச்சுக்கிட்டு என்ன பறக்கிறாரு பாருங்கள். வச்சவங்க கூட பயம் இல்லைங்க, சும்மா பறக்கிறாரு, தட்டுன்னு தட்டுறாருப்பா. தலைவர் அடிச்சு நோக்கிட்டு கிளம்பிட்டார், புகையை கிளப்பிக்கிட்டு. அவர் புகையை தான் பார்க்க முடிய மாட்டேங்குது. M20 ஓட்டுறன்னு சொல்கிறது எனக்கே வெக்கமாக இருக்குது. மேலே எண்டில் பார்த்தது தலைவர் இப்போ தான் பார்க்குறேன். தலைவர் சும்மா நாம்ளே எம்டியில் போகிறோம், நம்மளே 80 போயிட்டுருக்கோம். அவர் பாருங்கள் லோடை வச்சுக்கிட்டு சும்மா எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்காருன்னு. மேலே ஃபஸ்ட்டு டர்னில் அந்த ஃபஸ்ட்டு டர்னில் பார்த்தது தலைவரை இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோதான் ஸ்பீட் பிரேக் வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் பிரேக் வந்துடும். ஸ்பீட் பிரேக்கு பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கில் கூட தலைவர் விட்டு நிறைய தான் போகிறாரு. வேகமாக போகிறது தப்பு இல்லை, சேஃப்டியாக இருக்கணும். அதே மாதிரி சும்மா பிரேக் அடிச்சுட்டு இருந்தாலும் வண்டி பிரேக் நிற்காது, ஹீட் ஆகும், கரெக்டு தான். ஆனால் இவ்வளோ வேகம் போகிறது தப்பு தாங்க. சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். உசுறு முக்கியம் இல்லை பாஸ். இப்போ தான் தலைவர் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு, ஸ்லோவாக போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பாருங்கள், ஸ்பீட் பிரேக் மேலேருந்து ஃபுல்லாக பிரேக் அடிச்சு வரும். கடைசியாக எண்டில் முடிகிற இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக் போட்டுருக்காங்க லைனாக. அந்த ஸ்பீட் பிரேக்கிட்ட வந்து ஃபுல்லாக பிரேக் பிடிச்சோன்னையும் லைனிங்கெல்லாம் ஃபுல்லாக ஹீட் ஆகி ரொம்ப டெம்பரேச்சர் ஆகிடுது. டிஸ்கெல்லாம் பயங்கர ஹீட் ஆகிடுது. அப்புறம் எப்படிங்க பிரேக் பிடிக்கும், வண்டி எப்படி நிற்கும்? அப்புறம் அன்கண்ட்ரோல் தான் ஆகும். அப்புறம் நம்ம ஓரஞ்சாரம் பார்த்து உள்ளே விட வேண்டியதான். உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் பரவாயில்ல, காசு பணம் சம்பாரிச்சிடலாம். உயிர் போச்சுன்னா என்னங்க பண்ணுறது? குடும்பத்தை யாருங்க பார்க்குறது? அதாங்க சொல்கிறது, காடு இல்லை இறங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குங்க, சேஃப்டியாக இறங்க.